இந்த நாள் செய்தியின் தலைப்பு, கர்த்தர் தன் செய்கைகளினால் உங்களை மகிழ்ச்சியாக்குகிறார். கர்த்தாவே என்னை மகிழ்ச்சியாக்கும். ஆனால் எது நிமித்தம் மகிழ்ச்சியாக்குவீர் என்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கிறதா? சங்கீதம் 92:4. கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். இந்த சங்கீதத்தை சிலர் மோசே எழுதினார் என்றும் சிலர் தாவீது எழுதினார் என்றும் சொல்லுகிறார்கள். யார் எழுதினால் என்ன, அந்த 2 பேர் வாழ்க்கையிலும் தேவனுடைய செய்கைகள் கிரகிக்க முடியாத அளவு மிக பெரியதாய் இருந்தது. பிறகு என்ன, மகிழ வேண்டியதுதானே? 10 விதமான வாதை, செங்கடல் பிளந்தது. இதுவரை உலகில் அப்படி நடந்ததே இல்லை. தன் ஜனங்களை எகிப்திலிருந்து காப்பாற்ற தேவனுடைய பலத்த கிரியையாய் அது இருந்தது. இக்கரைக்கு வந்தவுடன் அவர் செய்கையை நினைத்து மகிழ்ச்சி, ஆர்ப்பாட்டம், கொண்டாட்டம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. ஆட்டிடையன் அரசனானான், அதுதான் தாவீது. அவருடைய இருதயம் எப்பொழுதும் தேவனுக்குள் மகிழ்ந்திருந்தபடியினால் நினைத்து நினைத்து துதிப்பதையே ஒரு வேலையாய் கொண்டிருந்தார். எனவே தேவனும் மகிழ்ந்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொன்னார். இவர்கள் 2 பேரை விட யோசுவாவின் மகிழ்ச்சி வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா கர்த்தர் கிரியை செய்தார், இவர்கள் மகிழ்ந்தார்கள். இங்க கிரியையே செய்யல, வாக்கு மட்டும் பண்ணினார். கானானை சுதந்திரிப்பீர்கள், 7 முறை சுத்து, ஆர்ப்பரி, எக்காலம் நடக்குமா? லாஜிக் இல்ல. ஆனா யோசுவா நம்பினார், ஆர்ப்பரித்தார், நடக்காமலேயே மகிழ்ந்தார். நடந்தது, எரிகோ வீழ்ந்தது, கானான் கிடைத்தது, இரட்டிப்பு மடங்கான மகிழ்ச்சி அவர்களுக்கு வந்தது. ஆமாங்க, தேவன் நமக்காக செய்த கிரியைகளை எண்ணி எண்ணி துதிப்பது ஒரு மகிழ்ச்சி. தேவன் வாக்கு பண்ணி இனிமேல் செய்வேன் என்று சொல்லுவதை நம்பி அவரை துதிப்போமே, அது மிக மிக பலனுக்கு ஏதுவானது. இந்த 2 மகிழ்ச்சியும் கர்த்தர் நமக்கு தந்து ஆசீர்வதிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் இதுவரை நமக்காக செய்த செய்கைகளை நினைத்து நினைத்து அவரை துதிப்பதும், இனிமேல் செய்வேன் என்று வாக்கு பண்ணினாரே அதை நம்பி துதித்து நடக்காத போதிலும் மகிழ்ச்சியாய் இருப்பதுமே இந்த மகிழ்ச்சி நம்ம நிரந்தரமா இருக்க காரணமா இருக்குங்க. இந்த மகிழ்ச்சியை தந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜீவிக்கலாமாங்க. தேவரீர், இதுவரை என் வாழ்வில் நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி மகிழவும், இனிமேல் செய்ய போவேன் என்று சொன்ன வாக்குகளை நம்பி விசுவாசித்து அதற்காக துதிக்கவும் எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென்.